இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு, இரட்சண்யம் என்னும் தலை சீரா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாகனத்தில் 2 வீலரில் போகும்போது, பைக்கில் போகும்போது தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக தலையில் ஹெல்மெட் வச்சுருக்கிறோம்ல, அதுதான் இங்கே அது நமக்கு நல்ல பாதுகாப்பை தருகிற. கீழே விழுந்தாலும் தலையில் அடிபடாமல் இருக்கணும். தலை அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும், அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும். அதனால தான் தலையில் ஹெல்மெட்டு போட்டுட்டு பிரயாணங்களில் போகிறாங்க. அப்போது நம்முடைய தலை தான் ரொம்ப முக்கியம். தலையில் தான் மூளை இருக்குது, யோசனை செயல்கள் எல்லாமே தலையில் தான் இருக்குது. அப்போ தலை நல்ல சரியாக இருக்கணும். இரட்சண்யம் என்னும் தலை சீராவை. நம்ம பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடுறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம போகும்போது நம்முடைய ரட்சிப்பு சரியாக இருக்கும். ஆமென். நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? தலை சீரா ஹெல்மெட் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போமா? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, இரட்சண்யம் என்னும் தலை சீராவை நீங்கள் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவனுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்பது தான் அர்த்தம். அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவனுக்கு தலை சீரா போட்டாச்சுன்னு அர்த்தம். ஹெல்மெட் போட்டாச்சு, அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாளும் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பு எளிதாக நமக்கு கிடைக்கிறது. அதற்கு நீங்கள் ஒரு பெரிய தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படலை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணாதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டு விட்டோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய ரட்சிப்பு சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இரட்சகர் இயேசு, அவர் ஒரு மனிதனை ரட்சித்தால் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுத்துருவார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. எந்த மனிதன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார். அப்போ ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியம். அப்போஸ்தலன் ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம நிறைய நேரங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அறிக்கை பண்ணுனா சில பாவம் மறந்துடுவோம். அறிக்கை பண்ணாத பாவங்களும் இருக்கும். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் அறிக்கை பண்ணின பாவம், அறிக்கை பண்ணாத பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞானமா ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம நினைத்து இருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? ரட்சிப்பு பாவ அறிக்கை பண்ணுகிறதுனால வருகிறது இல்லை, மாறாக இயேசுவை விசுவாசிப்பதினால். இயேசு எனக்காக சிலுவையில், என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவத்தை இயேசு சுமந்தார். என்னுடைய சாபத்தை இயேசு சுமந்தார். என்னுடைய வியாதியை இயேசு சுமந்தார். என்னுடைய எல்லாவற்றையும் இயேசு சுமந்தார் சிலுவையில் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது அந்த மனிதனுக்குள்ளாக ரட்சிப்பு வருகிறது. ஆமென். இயேசு சிலுவையில் செய்த நன்மைகளினால் தான் நமக்கு ரட்சிப்பு, தவிர நம்முடைய பாவ அறிக்கையினால் ரட்சிப்பு வருவதில்லை. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென், அல்லேலூயா. இருதயத்தில் இயேசு என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்து, எல்லா பாவத்திற்காக. நீங்க எப்ப இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வரையிலும் உள்ள எல்லா பாவத்திற்காக அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாவம் செய்வோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தொடர்ந்து பாவம் செய்யணும்னு சொல்லல, செய்யக்கூடாது. அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் நாம் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து, அவர் சிலுவையில் செய்த ரட்சிப்பை நாம் நினைக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ வாயினால நம்ம ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறது தான் ரட்சிப்பு. 2 காரியம் செய்யணும். ஒன்று, இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும். 2வது, வாயினால இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். இது 2ஐயும் செய்யும் போது இயேசு உங்களுக்குள் வந்து விடுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் இரட்சண்யம் என்னும் தலை சீரா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும்போது உங்கள் தலைகளில் ஹெல்மெட் வைக்கப்பட்டு இருக்கிறது. இரட்சண்யம் என்னும் தலை சீராவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த இரட்சண்யம் என்னும் தலை சீராவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பில் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து இரட்சண்யம் என்னும் தலை சீராவை நாங்கள் தரித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பினால நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ரட்சிப்பினால எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிறதப்பா. இந்த ரட்சிப்பு பூரணப்பட்டு ஆண்டவரே, இந்த உங்களுடைய ரட்சிப்பில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.